வணக்கம் மக்களே, வெல்கம் டு PYN மூவி ரிவ்யூ தமிழ். ஸோ அதோட எந்த மூவியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோன்னா, அனுபமா பரமேஸ்வரன், தர்ஷா, சங்கீதா இந்த மாதிரி பல பேர் நடிப்பில் வெளியாகி இருக்கிற பரதா மூவியோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். பரதா இந்த படத்தோட கதையை பற்றி சொன்னோன்னா, இதில் நம்ம கதாநாயகியான அனுபமா பரமேஸ்வரன் பேர் சுப்புலட்சுமி. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்து ஏரியாவில் வாழ்ந்துட்டு வர்றாங்க. இவங்க கிராமத்தில் ஜுவாலம்மா அப்படின்ற ஒரு கடவுளை பார்த்தீங்கன்னா குலசாமியாக பார்த்தீங்கன்னா வழிபட்டுட்டு வர்றாங்க. அந்த கிராமத்தில் ரூல்ஸ் இருக்குது. என்னென்னா, பெண்கள் எல்லாருமே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பரதா அணியணும். அப்படி பரதா பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் பறந்து போயிடுச்சாலோ இல்லை பார்த்திங்கன்னா வேறு யாரோ அவங்க முகத்தை பார்த்துட்டாலோ அது பார்த்திங்கன்னா தெய்வ குத்தம் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ரூல்ஸை பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த ஹீரோயினுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுறாங்க. கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறப்போ அவங்க இந்த ஹீரோயினுக்கு அப்பா மட்டும்தான். இவங்க அப்பா பார்த்திங்கன்னா தடபுடலாம் பார்த்திங்கன்னா கல்யாண ஏற்பாடு பார்த்திங்கன்னா பண்ணிட்டு வர அந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னா, இவங்க அனுபமாவோட பரமேஸ்வரனோட ஃபோட்டோ பார்த்திங்கன்னா ஒரு மேகசீனில் வெளிவந்துடுது. இதை பார்த்து அவங்க இருக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா, ஐயோ இது பார்த்திங்கன்னா ஜுவாலம்மாவோட தெய்வ குத்தமாகி போச்சு, இவ பார்த்திங்கன்னா இவன் மூஞ்ச வெளியே காட்டிட்டா, இது இனிமேல் நம்ம ஊர் பார்த்திங்கன்னா ஜுவாலம்மா கோபத்துக்கு ஆளாகி நம்ம கிராமமே பார்த்திங்கன்னா சாபத்துக்கு பார்த்திங்கன்னா ஆளாக போகுது, அதனால் இவளை கண்டிப்பாக பலி குத்தே ஆகணும் அப்படின்லாம் பார்த்திங்கன்னா பேச ஆரம்பித்து இவளை பலி கொடுத்துடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டேஜை ஸ்டார்ட் பண்ணேன். இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதெல்லாம் தான் இந்த படத்தோட மொத்த கதை. இந்த படத்தில் அந்த பரதா இந்த விஷயத்தை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த பிரவீன் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காரு. இவர் எந்த படத்தை இயக்கணும்னா, இதுக்கு முன்னாடி சுபம்ன்ற படத்தை இயக்கியிருந்தாப்புல. இப்போ இந்த படத்தை வித்தியாசமான கதைக்களத்தை எடுத்து ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு உமன்ஸுக்கு அகேன்ஸ்டான ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா இவர் நல்லாவே பார்த்தீங்கன்னா கன்வே பண்ணியிருக்காரு அப்படின்னே பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேங்க. இந்த படத்தில் அனுபமா பரமேஸ்வரன் கொடுத்த ரோலு, குறிப்பாக அந்த வில்லேஜ் ஏரியா பெண்ணாக பார்த்தீங்கன்னா அவங்க சூப்பராக பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. இதை எழுது தர்ஷா ஆகட்டும், சங்கீதா ஆகட்டும், அதே நேரத்தில் பண்ண மற்ற கேரக்டர் ஆகட்டும், எல்லாருமே அவங்க கொடுத்த ரோலை சூப்பராக பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் அந்த பரதா பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் எப்படி விலகுச்சு அப்படின்னே பார்த்தீங்கன்னா யாருக்கு தெரியாது. ஒரு கட்டத்தில் அவங்க அப்பா அம்மா மட்டும்தான் பார்க்க முடியும். இதை தவிர்த்து வேறு யாருன்னா பார்த்தாங்க அது தெய்வ குத்தம். இந்த ஒரு கதைக்களத்தை வச்சு இவரை கொண்டு போன அந்த விதம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஒரு சூப்பராக பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆச்சு. குறிப்பாக இந்த படத்தில் யாற்ற நரசிம்மலு அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு வரும். அது பார்த்தீங்கன்னா அந்த நரவழி குடிக்கிற அந்த சீக்வன்ஸை பார்த்தீங்கன்னா வரும். அப்போது அவங்க பார்த்தீங்கன்னா நான் இந்த தப்புமே பண்ணலை, ஆனால் இவங்க வேணும்னே பார்த்தீங்கன்னா என் ஃபோட்டோ எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவங்க வேணும்னே எனக்கு கால் பண்ணுறாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடி சொல்ல போவாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தர்ஷா பார்த்தீங்கன்னா பின்னாடி எழுதிட்டு இருப்பாங்க. அந்த சீன் எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த படம் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சொசைட்டியில் உமன்ஸுக்கு அகேன்ஸ்டான விஷயம்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா இவங்க அங்கங்கே பார்த்தீங்கன்னா டச் பண்ணிட்டு போகிறாங்க. செகண்ட் ஹாஃபில் இது ஒரு ஜேர்னி மாதிரி பார்த்தீங்கன்னா கதையாக மாறப்படுற அந்த நேரத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம சங்கீதா பார்த்திங்கன்னா பேசுகிற அந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்கன்னா அவங்களுக்கும் நிறைய கஷ்டம் இருக்கும். அவங்க டிவி தான் சீரியல் தான் பார்த்துனாங்கன்னா நம்ம நினைக்கக்கூடாது. அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா கஷ்டம் இருக்கும். அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா என்றைக்குன்னா ஒரு நாள் நம்ம ஹஸ்பண்ட் நம்மளை வெளியே கூட்டின்னு போய் எங்கன்னா வாங்கி தர மாட்டாரா, சாப்பிட மாட்டாரா அப்படின்ற ஒரு ஃபீலு கண்டிப்பாக இருக்கும். அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த படத்தில் சூப்பராக பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து இந்த படத்தில் ஒரு ஃபெமினிசம் அதையும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நல்லாவே பார்த்தீங்கன்னா பேசியிருப்பாங்க. இதை தவிர்த்து இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா உமன்ஸுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அது பார்த்தீங்கன்னா உமன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் யாராவது ஒருத்தர் ஒரு பூட்டு போட்டுடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க கன்வே பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அதை கன்வே பண்ண விதமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். ஓவராலாக இந்த படத்துக்கு நான் 5க்கு கண்டிப்பாக 4.1 ஸ்டார் ரேட்டிங் தருவேன். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லா உமனும் இந்த படம் பாருங்கள். அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த அளவுக்கு இந்த படத்தில் ஒரே ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அதை மட்டும் பார்த்தீங்கன்னா தவிர்த்துட்டு மற்றதெல்லாம் பார்த்தா எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். குறிப்பாக உமன்ஸ் இருந்தீங்கன்னா எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓவராலாக இந்த ரிவ்யூ பிடிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.